குரு கோவிந்த் சிங்ஜியின் இரு மகன்கள் ஒரு சிறிய சீக்கிய படை. அவர்களுக்கு முன்னால் 10 லட்சம் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள். இது வெறும் போர்க்களம் மட்டும் அல்ல, தியாகத்தின் அழியாத ஒரு புதிய அத்தியாயத்தை வரலாறு எழுதத் தொடங்கிய தருணம் அது. குரு கோவிந்த் சிங்ஜி தனது இரு மூத்த மகன்கள் மற்றும் 40 சீக்கிய வீரர்களுடன் சாம்கௌரை அடைந்து அங்கிருந்த ஒரு மண் கோட்டையில் தஞ்சம் புகுந்தார். ஆற்றின் ஓட்டம் குறைந்த போது 10 லட்சத்திற்கும் அதிகமான முகலாய படைகள் கோட்டையை சூழ்ந்து கொண்டு குரு கோவிந்த் சிங்ஜியை சரணடைய கோரின. ஆனால் குருஜி ஏற்கனவே ஒரு தெளிவான உத்தியை வகுத்திருந்தார். சீக்கியர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தாக்காமல் சிறிய குழுக்களாக சென்று அவுரங்கசீப்பின் பிரம்மாண்டமான இராணுவத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதே அது. கோட்டையில் சில சீக்கியர்களே எஞ்சியிருந்த போது சாஹிப் சாதா அஜித் சிங்ஜி குரு கோவிந்த் சிங்ஜியிடம் வந்து தானும் போரிட விரும்புவதாக கூறினார். அப்போது அவருக்கு சுமார் 18 வயது. குருஜி தனது மகனை தழுவி அன்போடு ஆசீர்வதித்து போருக்கு செல்ல அனுமதி அளித்தார். சாஹிப் சாதா அஜித் சிங்ஜி எதிரி படைகளை தீரத்துடன் எதிர்கொண்டார். எண்ணற்ற வீரர்களை தடுத்து நிறுத்திய அவர் பின்வாங்க மறுத்து இறுதியில் தனது தர்மத்தை காக்கும் பணியில் வீர மரணம் அடைந்தார். மூத்த சகோதரரின் தியாகத்திற்கு பிறகு சாஹிப் சாதா ஜுஜஹர் சிங்ஜி குருஜியை அணுகினார். அப்போது அவருக்கு வயது 14 மட்டுமே. தனது தந்தை மற்றும் அண்ணனின் பாதையை பின்பற்றி தர்மத்தை பாதுகாக்க தானும் முன்னேறி செல்ல விரும்புவதாக கூறினார். குருஜி அவரையும் ஆசீர்வதித்தார். சாஹிப் சாதா ஜுஜஹர் சிங்ஜி போர்க்களத்தில் இறங்கி அந்த சிறு வயதிலேயே அசாதாரணமான தைரியத்தையும் மன வலிமையையும் போர் திறமையையும் வெளிப்படுத்தினார். இப்போது கோட்டைக்குள் குரு கோவிந்த் சிங்ஜியும் ஒரு சில சீக்கியர்களும் மட்டுமே எஞ்சி இருந்தனர். இரவு நேரம் ஆகிவிட்டது. அவுரங்கசீப்பின் இராணுவம் கோட்டையை முழுமையாக சூழ்ந்திருந்தது. நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட சீக்கியர்கள் கல்சாவின் தலைமை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக குருஜியை கோட்டையை விட்டு வெளியேறுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். குரு கோவிந்த் சிங்ஜி அதற்கு சம்மதித்தார். திட்டமிட்டபடி இருள் சூழ்ந்த அந்த இரவில் குருஜி கோட்டையை விட்டு புறப்பட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார்.